ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, நீ வந்து நிறைய பேரோட மைண்டை மாற்றி நீ வெளிநாட்டுக்கு கூட்டு போய் அவங்கள கஷ்டப்படுத்த வைக்க போகிற. ஸோ நம்ம நாட்டிலேயே அவங்கள எப்படி நல்லா வாழ வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடு. இந்த மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு வந்து மனசாட்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம யாரையுமே கெடுக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி சொல்லலையே. ஏன்னா இங்கே வேலை இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சவுதியில் வந்து அரபிகள் வந்து சாப்பாடு வாங்கிட்டு காசு தர மாட்டாங்க, அதுமாதிரி ரோட்டில் போகும்போது இடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு. ஸோ எங்கே தான் அப்படி இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையுமே ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு தெரியும், சில கஸ்டமர் பிடிச்சிருந்தாங்கன்னா காசு தர மாட்டாங்க. ஸோ நம்ம ஊர்லேயே அந்த பிரச்சனை இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரோட்டில் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஓட்டினா அவங்களை ஆக்ஷன் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, நீங்கள் அவங்களை சீண்டாமல் அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் நீங்கள் ஓட்டினீங்கனாலே உங்களை ஃப்ரீயாக விட்ருவாங்க. அது என்ன தேவையில்லாமல் யாராவது இடிப்பாங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்களோட மைண்ட் செட்டுக்கு இந்த வீடியோ. அந்த அண்ணன் சொன்னது வந்து கரெக்ட் தான், அந்த ப்ரோ சொன்னது கரெக்ட் தான். இந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் எல்லா ஊர்லேயும் இருக்காது. இங்கே சவுதியில் மட்டும்தான் இல்லை, எல்லா ஊரில் இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, எல்லா இடமும் இருக்குது. ஸோ இந்த பதிவு அவங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கேன்னு இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். சரிங்களா, சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. இன்றைக்கி டே 4. ஸோ ஏன் வீடியோ போடல அப்படின்னா, எடுக்கல, நேற்று வந்து ஒரு வீடியோ எடுக்கல. என்ன ரீசனா, நம்ம கேமராவோட மைக் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பல்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அது அதிகமாக சார்ஜ் போட்டனாலையா இல்லை அதிகமாக ஹீட் ஆகுதுனாலையான்னு தெரில. ஆனால் அதோட பேட்டரி கொஞ்சம் பல்ஜ் ஆகணும்னு பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அது வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் கேமரா இல்லாமல் தான் நம்ம வீடியோ எடுக்க வேண்டியிருக்கோம். என்னை பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப ஹீட் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால தான் அது பல்ஜ் ஆகிட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அடிக்குதுங்க. கூடிய சீக்கிரத்தில் வீடியோ போட ஆரம்பிச்சிடு. ஸோ இன்றைக்கி நாலாவது நாள். இன்றைக்கி நம்ம மொத்தம் எவ்வளோ ஆர்டர் அடிக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணார், இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிங்க. ப்ரோ நீங்கள் டே 1ல் பார்த்திங்கன்னா இவ்வளோ எடுத்துருந்தீங்க அப்படின்னு வரிசையாக அவங்க எப்போ மெசேஜ் பண்ணி அவங்களோட கவுண்ட்டை இது பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நான் எதிர்பார்த்தது ஒரு 5 பேர் தான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்குமே 18 பேர் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ் முடிகிறதுக்கு எனக்கு 17 நாள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் பாருங்கள். ஸோ நம்ம எவ்வளோ டெய்லி டார்கெட் பண்ணுறோன்னு சொல்லி மொத்தமாக கடைசியில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபா நம்ம வந்து கிவ்வே கொடுக்க போகிறோம். ஸோ 5 பேருக்கு கிவ்வே கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி இந்த 18 பேரில் எப்படி இது பண்ணுவீங்கன்னா, யாராவது ஒரு நாளாவது பார்க்காம இருப்பீங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் பாருங்கள். நம்ம வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், போய் பாருங்கள். அது எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்துருக்கோம், 2ஆவது வீடியோவில் நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கோம், 3ஆவது வீடியோவில் எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கோம் எல்லாமே பார்த்து கனெக்ட் பண்ணி கடைசி 30வது நாள் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபா கிவ்வே உங்களோட கூகுள் பேக்கு டான் வந்துடும். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் பண்ணிடுங்க. ஸோ இந்த கிவ்வேயோட முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபாலோ பண்ணவங்க 2 பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிவ்வே கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அதை கரெக்டாக சொல்லணும். சரிங்களா, இப்படி பண்ணுறவங்களுக்கு கிவ்வே கொடுப்போம். மக்களே இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு, விடியகாலம் 3 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆர்டர் அடிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த வீடியோட இடையில சொல்கிறேன். கடைசியில் சொல்ல மாட்டேன், இடையில எப்பமா சொல்லுவேன். கவுண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் உங்கள் ரைடர் சூர்யா. சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு சேலஞ்சு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது. ஸோ அதுதான் இந்த சேலஞ்சு. ஸோ சேலஞ்சுக்காக வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா 15 ஆர்டர். ஸோ 15 ஆர்டர் நம்ம டெய்லியும் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து பண்ணி பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா கீழே இல்லை 1 லட்ச ரூபா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நிமிஷங்க, தண்ணி பிடிச்சிக்கலாம். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடிக்கு எவனும் தண்ணி ஊற்ற மாட்டான், நம்ம தான் ஊற்றணும். அப்படி இல்லைங்க, இது வந்து ஃபுல்லாக கூலிங் வாட்டர். நம்ம கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபுல் பண்ணிக்கலாம். சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம், தண்ணி இல்லாமல் இருந்துட முடியாதுங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். ஓகே போகலாம். ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:48 ஆகுது. நம்மளுக்கு 3 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, 3 மணி வரைக்கும் 4 மணிக்கு தான் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. சேம் அங்கே தான்.
போகிற வழியில் நம்ம டாப் அப் பண்ணோம். டாப் அப் பண்ணுறதுனா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, நம்மகிட்ட வந்து கேஷ் தந்துருப்பாங்க. ஸோ நேற்று நிறைய கேஷ் வந்துருந்து 492 ரூபா எவ்வளோ வந்துருந்து. ஸோ அதை வந்து நம்ம இப்போ போய் டாப் அப் பண்ணோம். டாப் அப் பண்ணிவிட்டு திருப்பி வேலைக்கு கிளம்ப வேண்டியதான். 4 மணிக்கு தான் அந்த இடத்துக்கு போனோம். நம்ம அரை மணி நேரத்தில் போயிடுவோம். ஓகே, கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். ஸோ சூப்பரான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நேற்று நடந்த சம்பவங்கள்லாம் பயங்கரமான சம்பவம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ மறக்காமல் பார்த்துருங்க சரிங்களா. இந்த வீடியோ பார்த்துட்டு அதை போய் பாருங்கள். அதேமாதிரி ஜாப், நிறைய பேர் ஜாப் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ப்ரோ நான் இங்கே தான் சவுதியில் தான் இருக்கேன், என்னால் ஃபுட் டெலிவரி ஜாயின் பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். இல்லை அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த லிங்க் நானே இப்படி கண்டுபிடிச்சி உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஸோ டாப் அப் பண்ண போயிருந்தேங்க. டாப் அப் பண்ண போன இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேமராவை பார்த்துட்டு இது என்ன கேமரா, என்னதுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ கேமரா மோட்டோ விலாக் அப்படி இப்படின்னு உடனே சேனலை பார்த்துட்டு அவங்களும் அவங்க ஃபோனில் வாங்கிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூ மேக்கிங் அரபி லாங்குவேஜ் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்புனேன். ஸோ 200ரூவாக்கு தான் டாப் அப் பண்ண முடிஞ்சிச்சு. 100 ரூபா கையில் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா சப்போஸ் வேறு ஏதாவது கஸ்டமர் சில்லறை இல்லைன்ட்டாங்கன்னா நம்ம கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால் 100 ரூபா கையில் வச்சுக்கிட்டு மிச்சம் 200ரூவாக்கு டாப் அப் பண்ணேன். ஸோ நம்ம வாலெட்டில் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 393 ரூபா இருக்குது. அதில் 119 ரூபா கம்பெனி ஆல்ரெடி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க வந்து எனக்கு பெனால்ட்டி போட்டிருந்தாங்க. ஒரு இது பொருள் கேன்சல் ஆகிருந்து, ஒரு பீட்ஸில் கேன்சல் ஆகிருந்து. ஸோ அது வந்து நம்மள தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணியாச்சு. கம்பெனியுமே ரெடி பண்ணி ஓகேன்ட்டாங்க. நான் 3 days கழிச்சு தான் உங்களுக்கு வாலெட்டில் இதாகும்னாங்க. இன்றைக்கி தான் அந்த 3வது நாள். ஸோ இன்றைக்கி நம்ம வாலெட்டில் அது இங்கே இதாக ஆட் ஆகி நம்மளோட காசு குறைஞ்சிடும், கரெக்டாகிடும். அப்புறம் என்னோடய எஸ்டிசி பேயில் ஒரு 190 ரூபா 117 ரூபாவும் என் கையில் ஒரு 100 ரூபா இருக்குது. 217 ரூபா போட்டால் சரியாயிடும் எல்லாமே. எந்திரமாயாரோ செய்யும் மந்திரமாய் பூவே. இந்த வைசர் சரியில்லைங்க. இது வந்து ஒயிட் கலர் வைசர் பார்த்தீங்களா, வெயில் கண்ணுலேயே அடிக்குதுங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. நான் எவ்வளோ ஆர்டர் அடித்தேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆஃப் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 ஆர்டர் அடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஆர்டர் அடிச்சிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆர்டர் அடிச்சிருந்தேன். ஸோ 15 நம்மளோட டார்கெட். ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று அடித்து வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் நம்ம ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். எனக்கு செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இல்லை அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருப்பேன். செக்ஷன் முடிஞ்சனால பண்ண முடியல. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட்டி தூக்கிடுவோம் இன்றைக்கி. அதே மாதிரி பண்ணுறோமோ இல்லை அதிகமாக பண்ணுறோமோ அது தெரில, ஆனால் பண்ணுறோம். ஸோ அது என்ன வண்டியில் போக பயங்கரமாக வருது. டயர் கியர் வெடிச்சிட்டான். ஸோ காதில் பாட்டு ஓடிட்டே இருக்கிறதுனால எனக்கு பேசுகிறதுக்கு பெருசாக எதுவும் டக்குன்னு தோண மாட்டேங்குது. பாட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதானே கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஸோ அங்கே போயிட்டு பாட்டு ஆஃப் பண்ணோம். ஏன்னா வெயில் அதிகமாக அடிக்குங்க. அந்த வெயில் அடிக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டேன். ஆனால் இந்த பாட்டு தான் இப்போ பிரச்சனை. எனக்கு வந்து பேச முடியல. இடையில அந்த பாட்டோட ரிலாக்ஸ் நான் இது பண்ணுறதுனால இதாகிடுது. ஸோ அங்கே பாருங்க எவ்வளோ குட்டி குட்டியாக பில்டிங்ஸ் இருக்குது. வா, ஆனால் அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி பாலைவனம் மாதிரி நம்ம படத்தில் பார்க்குற பாலைவனம் தாங்க இங்கே. ஆனால் என்ன நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் என்னென்ன அது டவுட் கேட்குறாங்க. அப்புறம் உண்மையில சவுதியில் தான் இருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது பெங்களூர் அந்த மாதிரி இடத்துல? உண்மையில சவுதியில் தாங்க இருக்கேன். நான் சிட்டிக்குள்ளே இருக்கேன். அதனால உங்களுக்கு அந்த டெசர்ட் என்ன தெரியல. இதே நான் அவுட் சைட் போனேன்னா உங்களுக்கு அந்த டெசர்ட் தெரியும். 1-2 வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். டெசர்ட் பெருசாக காமிச்சிருக்க மாட்டேன், காமிச்சிருப்பேன் நான். ஸோ நான் உண்மையில சவுதியில் தாங்க இருக்கேன், நம்புங்க. முதல்ல பெட்ரோல் போடணுங்க. பெட்ரோல் இல்லை. நான் ஃபஸ்ட்டு போன பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் இல்லை.
உன் பேரும் தெரியாது உன் ஊரும் தெரியாது அழகான பறவைக்கு பெயர் தெரியும். நீ என்னை பார்க்காமல் நான் உன்னை பார்க்கின்றேன். உன்னிலும் பிம்பத்தை நில அறிவான். உயிருக்குள் என்னோர் உயிரை சுமக்கின்ற காதல் இதுதான். ஐயையோ, பாட்டு படிச்சுட்டே இருக்கேன், பேச மாட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. இல்லைங்க, வந்தாச்சு, இடம் வந்துருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அதில் உட்காந்துட்டோன்னா போதும், அப்புறம் பாட்டு படிக்க மாட்டேன். ஸோ நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கஷ்டப்பட்டு, சரிங்களா? 12 GB வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டுமே. ஸோ தயவுசெய்து வீடியோ போய் பார்த்துருங்க, சொல்லிட்டேன். உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு ஹை குவாலிட்டியில் வீடியோ எடிட் பண்ணி ஹை குவாலிட்டியிலே அப்லோட் பண்ணுறேன். அதனால் ப்ளீஸ் பார்த்துருங்க. எப்படியாவது 12 GBங்க. ஒரு GB எவ்வளோ தெரியுமா? 16 ரூபா இங்கே உள்ள காசுக்கு. அப்போ 12 GB எவ்வளோன்னு பார்த்துங்க, ப்ளீஸ் பார்த்துருங்க, ஓகேவா? ஆனால் இப்போ 3:53 தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அது எப்படின்னு தெரில, அது நாளைக்கும் நாளைக்கொண்டா தான் போய் பார்க்கணும். ஏன்னா செக்ஷன் ஆரம்பித்தாலும் செக்ஷன் முடிஞ்ச பிறகுமே ஆர்டர் வருது. அதுமாதிரி இருக்கிற செக்ஷனை விட்டு வெளியே போய் ஆர்டர் வருது. அது ஒரு விஷயம், அதுவும் பார்க்கணும் நாளைக்கு தான். இந்த ஃபோனில் சார்ஜ் உடனே இறங்கிடுதுங்க, ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. பைக்கில் சார்ஜ் போட்டால் அது கூட கொஞ்சம் இறங்குது. பைக் சார்ஜர் விட்டு சார்ஜ் ஆகிறதுனால அது ஒரு பிரச்சனை இருக்குது அதில். சரி, முதல்ல பெட்ரோல் பல்க்கு கண்டுபிடிக்கணுங்க. பெட்ரோல் சுத்தமாக இல்லை. $600 மீட்டர். போயிட்டு ஆர்டர் பிக் பண்ணிட்டு போய் கொடுக்கணும். ஏன்னா செக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகணும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ணேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொருளை போய் வாங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க, ரெஸ்டாரண்ட் வந்துட்டேன். 14 நிமிஷம் ஆகுவாங்க. ஸோ ஆர்டரே எனக்கு இவ்வளோ லாங்காக கொடுத்துருக்காங்க. முந்தி பக்கமாக கொடுப்பாங்க. இல்லை, ஃபஸ்ட்டு முந்தி தடவை ரொம்ப லாங்காக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பக்கமாக கொடுத்தாங்க. இப்போவும் பார்த்தா திரும்பி தூரமாக கொடுக்குறாங்க. 11 கிலோமீட்ரு. ஆர்டரே 11 கிலோமீட்டர் கொண்டு போகிறேன். ஒன்றும் பிரச்சனை தான், அடிப்பொலியாக நாக் அவுட் பண்ணலாம் எல்லாத்தையுமே. ஸோ இதில் ஒரு டேனிங், அதுக்கப்புறம் ஃபினிஷ். பார்த்தீங்களா, செம்ம ஒரு ஆளுங்க. உண்மையாக கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன், பெட்ரோல் நின்ற, பெட்ரோல் இல்லாமல் ஆயிடக்கூடாதுன்னு. கரெக்டாக நான் போகிற வழியிலே ஒரு பெட்ரோல் பல்க் இருந்திருக்குங்க. நான் இப்போ இதுவே ஹைவே ஏறி போயிருந்தேன்னு வைங்களா, ஹைவேலையும் பாதை காமிச்சிச்சு. சரி, ஓகே, நம்ம ஹைவேல பறந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சி நான் மட்டும் ஹைவேல போயிருந்தேன்னு வைங்களா, பெட்ரோல் போட்டிருக்கே முடியாது, எங்கேயா பாதியில் நின்றுப்பேன். அந்த கடவுள் புண்ணியத்தில் பெட்ரோல் பல்க் பார்த்திங்கன்னா கீழே இருந்துச்சு. ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டாச்சு. ஏனி நைட்டு வரைக்கும் தாராளமாக ரவுண்ட் அடிக்கலாங்க. அம்மாடி, உண்மையில் ரொம்ப பயந்துட்டேன்னா, நான் செக் பண்ணி பார்த்தேன் கூகுளில், எல்லாமே 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி காமிச்சிச்சு. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்க எப்படி பெட்ரோல் போட அப்படின்னு ஒரு டவுட்லேயே இவ்வளோ நேரம் இல்லை, பைத்தியமே பிடிச்சிருச்சு பாதி நேரம் எனக்கு. என்ன இங்கே எப்போவும் இதே தான். நான் இந்த பெட்ரோல் பல்க்கு கீழே பார்த்ததே கிடையாது. ஏன்னா நான் இந்த கீழே இறங்கவே மாட்டேன். ஒன்று அந்த இதுக்கு இந்த சைடில் இன்னொரு ரோடு போகுது பார்த்தீங்களா, அது வந்து மேலே ஒரு பாலத்துக்கு மேலே ஓடி போவோம். அப்போ அதுக்குள்ளோடி எப்பவும் இறங்கிடும். கீழே பார்த்ததே கிடையாது. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நல்லபடியாக பெட்ரோல் போட்டாச்சு. ஏனி உண்மையில பிரச்சனை இல்லைங்க. என் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். 8 கிலோமீட்ரு 11 நிமிஷம். உள்ள சிந்துறதுக்கான பொருளும் கிடையாது. பர்கரும் ஒரு எப்படி சொல்ல, அது என்ன பெப்சி, டயட் பெப்சி. டயட்டுக்கெலாம் பெப்சியா,
அந்த மாதிரி டயட் பெப்சி உள்ள, அதனால் பிரச்சனை இல்லை. அதாங்க, நம்ம நல்லது நினச்சோம் நல்லது நடக்கும் கண்டிப்பாக. நம்ம யாருக்கும் கெட்டது நினைக்கல, அதனால் நம்மளுக்கு கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி நடந்தாலும் அது நம்ம என்றைக்காக ஒன்று பண்ணியிருப்போம், இதான் கெட்டது, அதுக்கான பலனாக இருக்கலாம். தூங்கிட்டான் பின்னால் வந்தவன். அப்படியே இப்படி உட்காந்து ஃபோன் ஒன்றா, அப்புறம் என்ன கதை, இதான் கதை. கண்டினியூ 6 கிலோமீட்டர். ஹெட்செட் போட்டதில் இது ஒரு லாபங்க, அதுவாக சொல்லும் 6 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் நீ வந்து திரும்பணும் அப்படி இப்படின்னு அதுவாக சொல்லும். அதனால் பிரச்சனை இல்லை. ஸ்பீட் கேமரா இருந்தால் காமிக்கணுமான்னு கேட்குது. ஆமாம், கண்டிப்பாக காமிக்கணும்லா. நீ காமிச்சிட்டானா நான் ஸ்லோ பண்ணிடுவேன்ல. எந்த அளவுக்கு டெக்னாலஜி பாருங்கள். ஸ்பீட் கேமரா இருந்தால் உனக்கு காமிக்கணுமா முன்னோட்டி? எனக்கு கொஞ்சம் நல்லா இந்த கேமரா இருந்துச்சுன்னா நீ போனதே தெரியாமல் பண்ணணுமா, பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வரணும்னு நினைக்கேன். சார், டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக பிரச்சனைகளும் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஏன்னா நம்ம பைக்கு திருடு போச்சு, சிசிடிவி கேமரா இருந்தனால தான் நம்ம பைக்கை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் எடுத்துகிட்டு போனாங்க, யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுமாதிரி பைக் கிடச்சிருச்சான்னா அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ அதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க, அந்த பைக்கு கிடைக்கிறதுக்காக போராடுறாங்க, இது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக நான் போடுறேன். கண்டிப்பாக போடணும், கண்டிப்பாக. இல்லைனா அது எனக்கே மனசு கஷ்டமாயிடுங்க. அம்மாடி உழுதுட்டாங்கக்கா. நடு ரோட்டில் லேப்டாப் தூக்கிட்டு உட்காந்துருக்கான். யாருக்கு தெரியும், ஒர்க் ஃப்ரம் ஹோமை கொடுத்து நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இங்கேயும் பண்ணுவான்லாம் இருக்கும். ஆனால் வெயில் பட்டையை கலப்ப ஆரம்பிச்சிட்டுங்க, அட்டி நாக் அவுட் பண்ணுது. எனக்கு ஒன்று இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ஊரும் அப்படி தான். நம்ம என்ன அப்படியே ஊட்டி கொடைக்கானல்ன்ட்டு கூலிங்காக இருந்த இடத்துலையா இருந்து வாழ்ந்தோம். இல்லை கோயம்புத்தூர் அப்படி, இல்லை திருவனந்தபுரம், பாலக்காடு, மதுரையில் நம்ம ஆட்கள் தான், மார்த்தாண்டம். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போவுமே கூலிங்காகவே இருக்கும். தஞ்சாவூர் இதெல்லாம் கொஞ்சம் கூலிங்கான ஏரியான்னு வைங்களேன். நம்ம ஊர் அப்படி இல்லை, சாவடி அடிக்கும் வெயில். அப்படி ஒரு இடத்துல இருந்தவங்க, அதனால் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸ்டேட் அண்ணா ஆரஞ்சு லைட்டை போட்டு ரெட் லைட்டை போட்டானா, ரெட்டை போட்டாலே பிரச்சனை தாங்க. சே, ஏன் சொல்லிட்டா நிற்க வேண்டியிருக்குங்க, வெயிலில் நிற்கணுமே, அதான் பார்க்க. ஆனால் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த சைடு கட் பண்ண மாட்டாங்க யாருமே. ஏன்னா லொக்கேஷன் இங்கே காமிக்குது, ஆனால் கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்காங்க. எப்படி என்ன கதை ஒன்றும் தெரில, கரெக்டாக தான் கொடுத்தேனான்னு தெரில. ஆனால் நல்ல வேலை ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. கேட்டாங்கன்னா நான் சொல்லிடுவேன், கொடுத்துட்டேன் அப்படின்ட்டுருவேன், அவ்வளோதான், முடிஞ்சு. தூசியாக அள்ளி தட்டிட்டு போல. ஸோ ஒரு ஆர்டர் முடிஞ்சு, ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம செக்டார்லேருந்து அவுட்ரு வந்துட்டோம். திரும்ப அதே செக்ஷனுக்குள்ளே நம்ம போனோம். என்ன ஒரு கதை இது, அருமையாக இருக்கலாம் இப்படியே. ஆனால் எனக்கு இந்த லைஃப் போர் அடிச்சிருச்சான்னு கேட்டால் இல்லை, ஜாலியாக தான் இருக்குது. ஏன்னா டெய்லி ஒரு ஆட்களை பார்க்குறோம், மீட் பண்ணுறோம், அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. லாங்குவேஜ் கற்றுக்கணும், அது மட்டும் தான் என்னோடய ஃபுல் மோட்டிவேஷன். இப்போ நான் இருக்க ஃபுல் ஐடியாவே, அடுத்த ஐடியா நான் லாங்குவேஜ் கற்றுக்கணும். ஸோ லாங்குவேஜ் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் என்னால் மேற்கொண்டு என்னால் எதாவது பண்ண முடியும். ஏன் பைத்தியகாரி மாதிரி வண்டி ஓட்டிட்டு வர, பைத்தியகாரியாக தான் இருக்கா. இப்போ நம்ம ரோடை கிராஸ் பண்ணி அந்த சைட்லேருந்து அப்படி ரிட்டன் அதே இடத்துக்கு போகணும். போகிறத நோட்டி ஏதாவது ஒரு ஆர்டர் தந்துட்டானால் நல்லது. சவர்மா ஸ்பாட்டு, சவர்மா ஹவுஸ் குறைஞ்சது 40 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குங்க. நம்ம ஊரில் என்ன ஷவர்மா விற்கிறீங்க, இங்கே விற்கிறாங்க பாருங்க ஷவர்மா, அந்த ரேட்டும் அதிகம், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, ஆனால் கூட்டம் அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ நம்ம ஊர் டேஸ்ட்டெல்லாம் இவங்க சாப்பிட்டாங்கன்னு வைங்களேன், எம்மாடி பிரேக்கே பிடிக்கல வண்டி. பிளாடி ஸ்வீட். ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டு நம்ம ஊர் டேஸ்ட்டில் இவங்க சாப்பிட்டாங்கன்னா நம்ம வைக்கிற கடைலாம் அமோகமாக ஓடும் அப்படி நான் நினச்சேன். ஆனால் அப்படிலாம் ஓடாது. ஏன்னா இவங்களுக்கு டேஸ்ட் வந்து இவங்க காரசாரமாக சாப்பிட மாட்டாங்க. இவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப மைல்டாக உப்பு. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லலாம் நம்மளுக்கு உப்பு இல்லைன்னா நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? கேஎஃப்சிலையும் சரி மெக்டானல்ட்ஸ்லையும் சரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் உப்பு இல்லைன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. ஆனால் இவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். இவங்க உப்பு இல்லாமல் தான், அதுமாரி அதில் ரொம்ப உப்பு போட மாட்டேங்காங்க. சரி கொஞ்ச நாள் ஆகட்டுங்க, நல்ல பிஸ்னஸ், நம்மளுக்கு நல்லா லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சு நம்மளுக்கு ஏதாவது இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னர் கிடச்சாங்கன்னா நம்ம ஊரில் உள்ள இட்லி, தோசை, பூரி, ஆப்பம், இடியாப்பம், பானிபூரி போடுவோம், எல்லாம் போடுவோம். கண்ணால் தாக்கு தெரிய காதல் மல்லையா கட்டவில்லை. ஸோ 2வது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கேன். ஒட்டி ஒட்டி வைக்கிற போட்டு தாக்கு வராவை போட்டு தாக்கு அந்த கடையில் போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்ட போடு போட்டு தாக்கு போட்டு தாக்கு வந்துருச்சு 200. ஸோ நான் ஆர்டர் எடுத்ததே மறந்துட்டேன். பாட்டு கேட்டுகிட்டே இருந்தோன்னே எல்லாம் மறந்துட்டேங்க. இப்போ பாட்டு ஆர்டர் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கேன். போலீஸ் வேறு முடிஞ்சு பார்க்கல. ஸோ அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு போனோம் தெரியுமா, அதே ஏரியா கிட்ட தான். இன்றைக்கி என்னன்னே தெரில, நமக்கு எல்லாம் லாங் தான். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்தோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பெட்ரோல் பல்க் இருக்குது, 2 பெட்ரோல் பல்க் இருக்குது பக்கத்துலேயே. ஸோ பிரச்சனை இல்லாமல் போச்சுன்னா நல்லது தான். பிரச்சனையோடு போகும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டான் ப்ரோ இப்போ தான் பார்த்தேன், டான் ப்ரோட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ சேலரி இன்க்ரீஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கதைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அது கன்ஃபார்மாக இல்லையான்னு தெரிலன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் கம்பெனிலேருந்து 3 பேர் எக்ஸிட் ஆகி வெளியே போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டே போயிட்டாங்க சரிங்களா. நாங்கள் வரட்டினோட்டி அவங்க திரும்ப வந்திருப்பாங்க போல். வந்து எங்கிட்ட பேசினாங்க, டான் ப்ரோட்ட பேசியிருக்காரு, நல்ல வேலைக்கு தான் இது, இப்போ நீங்கள் இருக்கிறது நல்லது தான், உங்களுக்கு ஹேங்கர் ஸ்டேஷன் ஜாயின்ட் ஆயிடுச்சு, ஸோ நல்லது அப்படின்னு இருப்பான் போல். சரி ஓகே அப்படின்னு என்னென்ன சொல்கிறான்லோ. ஆனால் உண்மிந்தி வந்து எல்லோரும் சொல்கிறத நம்பிடுவேங்க, டக்கு டக்குன்னு நம்பிடுவேன். ஐயோ என்ன பண்ணுவாங்க எல்லோரும் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. நான் எப்போ கற்றுக்கிட்டேன்னா, நான் ஒரு வாட்ட கோயம்புத்தூரில் வேலைக்கு போயிருந்தேன் சரிங்களா. ஒரு கார்மெண்ட்ஸுக்கு சூப்பர்வைசர் ஒர்க்குக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சூப்பர்வைசிங்கில் பில்டிங் ஒர்க்குக்கு அக்கௌண்ட்ஸ் டைப் மாதிரி சரிங்களா. அப்போ நான் போயிருந்தேன். அப்போது எனக்கு முன்னால் ஒருத்தர் அக்கௌண்ட்ஸுக்கு இருந்திருப்பான் தெரியுமா. ஆனால் அவனை அக்கௌண்ட்ஸராக வைக்கல, சூப்பர்வைசராக இருந்தவன் சும்மா எப்படி சொல்ல, சும்மா கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருந்தனால அவனை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவனுக்கு என்ன ஆசைன்னா, ஓகே சேலரி நிறைய தருவாங்க, அப்போ நம்ம அப்படி நின்றுலான்னு சொல்லிட்டு நின்றுப்பான் போல. எனக்கு அது தெரியாது. நான் என்ன பண்ணேன், நான் போயிட்டு இன்டர்வியூலாம் செலக்ட் ஆகிட்டேன். ஒரு 4-5 கேள்வி தான், அதெல்லாம் முடிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி எங்கள் வேலை பார்த்தா எல்லாம் சொன்னேன். உண்மையாக இருப்பியா, கடைசி வரைக்கும் இருப்பியா, அந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி. ஸோ நான் சொன்னேன், கரெக்டாக நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க, கரெக்டாக எனக்கு எல்லாம் இருந்தீங்கன்னா நான் உண்மையாக இருப்பேன் அப்படி இப்படின்னேன். சரின்ட்டாங்க. உடனே ரூம்லாம் காமிச்சாங்க. ரூம்லாம் சூப்பரு, வேறு லெவலில் இருந்து. கொஞ்ச நேரத்தில் ஒரு நான் இப்போ காலையில் இன்டர்வியூ முடிஞ்சிட்டு 11 மணிக்கு முடிஞ்சிருச்சு. 3 மணி போலையும் வந்துட்டேன்ட்டு நல்ல மண்டையை கழுவி விட்டான். எப்படின்னா, சேலரிலாம் தரமாட்டாங்க ப்ரோ ஒழுங்கா, 2வது ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக ஏசுவாங்க அவ்வளோ பொண்ணுங்க முன்னாடியும் வச்சு. ஏன்னா அப்போது ஓனர் யாருன்னா ஒரு பொண்ணு, அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் அவள் டேக் ஓவர் பண்ணியிருக்கா. அமெரிக்காலேருந்து வந்து படிச்சுட்டு இங்கே வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கா. அமெரிக்காவில் ஆஸ்திரேலியா. ஸோ டேக் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ அவ்வளோ ஒரு முன்னாடி வச்சு அசிங்கமாக ஏசுவாங்க ப்ரோ. அதில் நீங்கள் படித்தவங்க வேறு. அப்போது அவங்க முன்னாடி ஏற்றி வாங்கும்போது உங்களுக்கு அது புரியும், அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது அப்படி இப்படின்னு ஏற்றி விட்டான். ரொம்ப அசிங்கமாக ஏசுவாங்க அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டான் அந்த மேடமை. எப்போவுமே வேலை இருக்கும், 24 மணி நேரமும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படி இப்படி. என்கிட்ட கேட்டாங்க, நான் பார்க்க மாட்டேன்ட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். நானும் ஓகே, ஏன்னா நம்ம அப்படி ஒரு கேரக்டர் தானே ஃபஸ்ட்டு, யார் சொன்னாலும் நம்புகிற கேரக்டரு. உடனே அவன் சொல்கிறது நம்ம உண்மை போல் நினச்சிட்டு நானும் அந்த மேடம்கிட்ட கால் பண்ணி வேறு ஒன்றுமே சொல்ல, சாரி மேம் எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சிச்சு, இந்த நாய் தான். அப்புறம் நான் எனக்கு எப்படி தெரியும்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் துணி கடை வச்சுருந்தான்.
டிஷர்ட்டுக்கு அவங்கக்கிட்ட தான் போயிருந்தோம். அந்த கார்மெண்ட்ஸ் தான், எனக்கு தெரியாது அவங்க கார்மெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு இந்த நாய் உட்காந்துருக்கு அக்கௌண்ட்ஸில். அப்போ நான் கேட்டேன். அப்போ அந்த மேடமும் பேசிச்சு. அப்போது நான் சொன்னேன், இல்லை மேடம் அது சரியில்லை. அப்போ எனக்கு யார் சாமி இவன்? எங்கே நீங்கள் அதை கண்ணாடியில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம டயரை ஒட்டி போகிறான். நான் பிரேக் அடிச்சிருந்தேன்னா இடிச்சிருப்பான். யார்ரா நீ? ஏன்டா ஏன் கொஞ்சம் நான் சாவடிச்சிருப்பேடா பிளாடி ராஸ்கல் கவுண்டர். ஒரு சைடு அப்படியே சன் இதாகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கர் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி இப்போ யாரோ ஆர்டர் போட்டிருக்காங்க. அது எனக்கு வந்துருச்சு. என்னென்னா ஒரு 7 பாக்ஸ் தண்ணி. சரிங்களா? 7 பாக்ஸ் தண்ணி. அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ், முட்டை அந்த மாதிரி. நான் பைக்கு 7 பாக்ஸ் தண்ணி வச்சு கொண்டு போகிறதே கஷ்டம். 2 பாக்ஸோட பாக்ஸ் ஃபுல்லாயிரும். 7 பாக்ஸ் தண்ணி, அதுக்கப்புறம் முட்டை, அதெல்லாம் வச்சுட்டு எங்கே கொண்டு போக முடியும்? வந்துட்டுலாம் பண்ண முடியாது. அதுவும் வீடு பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்ரு. இப்போ பக்கத்தில் 2 கிலோமீட்டர்னா கூட சொல்லிட்டு வந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம். 7 கிலோமீட்டர் ஒன்றுமே பண்ண முடியல. உடனே ஆர்டரை கேன்சல் பண்ணேன். கஸ்டமர் கேர்கிட்ட சொன்னேன், இப்படி இஷ்யூ இருக்குது அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஃபோட்டோ அனுப்புங்கன்னா உடனே ஃபோட்டோ அனுப்பியாச்சு, பிரச்சனை முடிஞ்சு. சரி, இங்கேருந்து மூலம் இடத்த காலி பண்ணுவோன்னு சொல்லி ஒரு அங்கேருந்து இடத்த காலி பண்ண நான் அவுள்றேன். திருப்பி அதே இதுக்கு ஆர்டர் வந்துச்சு. சரி, இந்த வாட்டை ஏதாவது சின்னதாக தருவான்னு பார்த்தா பையன் நிறைஞ்சி எப்படி வச்சுருக்கேன் தெரியுமா? ஜிப்பு க்ளோஸ் பண்ணாமல், உங்களுக்கு இந்த கண்ணாடியில் தெரியுதான்னு பாருங்கள், ஜிப்பு க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். அப்படி வச்சாதான் அது இருக்குது. ஜிப் க்ளோஸ் பண்ணுற மாதிரினா 2 கவரை வெளியே எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ என்ன பயம்னா, காற்றுல பின்னால் விழுந்துடக்கூடாது. ஒன்று எவனும் எடுத்துடக்கூடாது பின்னால் ஓடி. சும்மா விளையாட்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து கீழே விழுந்துட்டுனா கூட டேமேஜ் ஆயிரும். இதுலேயே முட்டை இருக்குது. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எந்த இடம் ரிஸ்க்காக இருக்கோ அந்த இடத்துக்கு வரக்கூடாது நாளை பின்ன. நைன் 900 மீட்டரில் வீடு வந்துடும், பிரச்சனை இல்லை. காசான்னு தெரில, அது ஒரு விஷயம் இருக்குது. சில்லறை காசுனா சில்லறை கேட்பா, நம்மகிட்ட சில்லறை கிடையாது. என்ன கதையோ. என்னதான் வீடு இருக்குது. அவன் நடந்து வந்திருந்தா கூட வாங்கிட்டு போயிருக்கலாம்.